ஒரு முதியவன் பாலை நிலத்தின் வழியாக உருளைக்கிழங்குகள் நிறைந்த பையை சுமந்து நடந்தான். அவன் ஓய்வெடுத்த போது பையிலிருந்து ஒரு உருளைக்கிழங்கு உலர்ந்து மணலில் விழுந்தது. கவனிக்காமல் அவன் பயணத்தை தொடர்ந்தான். அன்றிரவு எதிர்பாராத விதமாக மழை பெய்தது. வறண்ட மணல் ஈரமடைந்தது. அந்த உருளைக்கிழங்கு மெதுவாக உயிர் பெற்றது. சில நாட்களில் மண்ணை துளைத்து ஒரு சிறிய செடி முளைத்தது. வெயில் கடுமையாக இருந்ததால் செடி வாடத் தொடங்கியது. அப்போது அந்த வழியாக வந்த ஒரு பறவை அருகில் இருந்த நீர்த்துளிகளை செடியின் மீது சிதறவிட்டது. தினமும் அது வந்து அதே போல் செய்தது. காலம் கடந்தது. அந்த செடி வளர்ந்து பசுமையான உருளைக்கிழங்கு செடியாக மாறியது. அதன் நிழலில் பறவைகள் கூடுகட்டி வாழத் தொடங்கின. ஒரு நாள் அதே முதியவன் மீண்டும் அந்த வழியாக வந்தான். வளர்ந்த செடியை கண்டவுடன் மகிழ்ச்சியுடன் அதை பிடுங்கி உருளைக்கிழங்குகளை எடுத்துக்கொண்டான். நிழலும் கூடுகளும் இல்லாமல் அந்த இடம் வெறிச்சோடியது. அந்த இடத்தை சுற்றி பறவைகள் மௌனமாக சுற்றின. ஒருவருக்கு உணவு, இன்னொருவருக்கு உலகம். இது போன்ற உணர்வு பூர்வமான கதைகளுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.